Hi, good evening. This is your Rajkumar. ஸோ ரொம்ப டைமுக்கு அப்புறம் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஒரு நல்ல கண்டென்ட் கிடச்சதுனால இதை போஸ்ட் பண்ணலான்ட்டு. ஜஸ்ட் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் எடுத்துக்கோங்க, இந்த வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஒருத்தரை கொண்டு வர வச்சிடலாம். ஆனால் அது சஸ்டெயின் ஆகணும்னா அங்கே அந்த பொருள் அந்தளவுக்கு ஒர்த்தாக இருக்கணும். இந்த வீடியோ வாட்ச் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். மாதம்பட்டி ரங்கராஜ் சார் பேசியிருப்பார். என்ன பேசியிருப்பாருன்னா, ஒரு பிஸ்னஸை நம்ம இன்ஃப்ளூயன்சர் வச்சு பிடிச்சு கொண்டு வந்துடலாம். ஆனால் அந்த பிஸ்னஸ்க்கான அந்த ஒர்த், அந்த ப்ராடக்ட்கான அந்த ஒர்த் அந்த பிஸ்னஸில் இருக்கணும். அதே தான் இன்றைக்கி நிறையா விஷயத்தில் என்ன நடக்குதுன்னால், இது பியூர்லி யாருக்காக நான் போட்டிருக்க வீடியோன்னா, ஹோட்டல் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், சினிமா இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், ஸ்கூல் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் ஆகட்டும், காலேஜ் இருக்கட்டும், யாருக்கானாலும் சரி, ஒரு இன்ஃப்ளூயன்சர், யூடியூப் இன்ஃப்ளூயன்சர் ஃபேஸ்புக்கில் ஆட் போடுறது, அப்புறமா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுறது, இப்படி பண்ணிவிட்டு நம்ம ஒரு கஸ்டமரை ரீட்டைன் பண்ண முடியாதுங்கிறத தான் நான் சொல்ல வரேன். ஸோ ஒரு ஹோட்டல் எடுத்துக்கிட்டிங்கன்னால், பேசிக்கலாக அதில் இருக்கிற மாஸ்டர் நல்லபடியாக ஒரு நல்ல ஃபுட்டு தயார் பண்ணணும். அந்த தயார் பண்ண ஃபுட்டு அந்த கஸ்டமருக்கு பிடிச்சிருக்கணும். அப்போ தான் அந்த ப்ராடக்ட் ஒரு ஒர்த்தாக இருக்கணும். அவங்க ஒரு 25 ருபீஸ் கொடுக்குறாங்களா, இல்லை ஒரு 50 ருபீஸ் கொடுக்குறாங்களா, அதுக்கான ஒர்த்தான ப்ராடக்டாக இருந்தால் மட்டும்தான் இந்த கஸ்டமர் ஒரு சாட்டிஸ்ஃபைடு ஆவாங்க. அதுக்கான வேர்ட் ஆஃப் மவுத்தை வெளியில் சொல்லுவாங்க. அந்த வேர்ட் ஆஃப் மவுத் போய் தான் ஒருத்தருக்கு ரீச் ஆகுமே தவிர, நாட் பை யூடியூப் இன்ஃப்ளூயன்சர்னாலேயோ, ஃபேஸ்புக் ஆட்னாலேயோ, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னாலேயோ ஆகாது. திஸ் இஸ் த கிரவுண்ட் ரியாலிட்டி ஐ எம் டெல்லிங். ஸோ ஏன் இந்த கிரவுண்ட் ரியாலிட்டி நான் புரிய வைக்க விரும்புகிறேன்னா, நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, ஒரு ஆட் பார்த்துட்டால் ஓகே இது ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு. ஆனால் அங்கே போய் அந்த ரியாலிட்டி ஆஃப் லைஃப், ரியாலிட்டியாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் அது நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஸ்கூல்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறையா ஸ்கூல்ஸ் பார்த்தீங்கன்னா நீட், JEE, IIT JEE ட்ரைனிங் வி ஆர் கிவிங். வி ஹாவ் அ கரிக்குலம் வித் IIT JEE அண்ட் நீட் அப்படின்னு போடுறாங்க. ஸோ +1 +2 ஸ்டேட் போர்டாக இருக்கட்டும், CBSE-யாக இருக்கட்டும், நாங்கள் இந்த சென்டர்ஸோட டைப் வச்சுருக்கோன்னு போட்டிருக்காங்க. ஸோ எத்தனை ஸ்டூடெண்ட்ஸை அந்த ஸ்கூல்ஸ் தயார் பண்ணிவிட்டு அவங்கள IIT JEE-லையோ நீட்லேயோ கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. ஸோ ஒரு கம்மி மார்க் எடுக்கிற பையனை டேக் கேர் பண்ணி அவனை ஒரு IIT JEE-லையோ நீட்லேயோ எத்தனை பேர் கொண்டு வந்திருக்காங்க, எத்தனை ஸ்கூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸ்கூல்ஸை நிறையா ஸ்கூல்ஸ் தே ஆர் டிபெண்டிங் பியூர்லி ஆன் மார்க்கெட்டிங்கில் மட்டும் டிபெண்ட் பண்ணிவிட்டு உள்ளார அந்த குவாலிட்டி ப்ராடக்ட் கொடுக்கலன்னா த ஸ்கூல்ஸ் ஆல்சோ கெனாட் வித்ஸ்டாண்ட். திஸ் இஸ் த ரியாலிட்டி. ஏன் வித்ஸ்டாண்ட் பண்ண முடியாது அப்படின்னா, அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் தே ஆர் டூயிங் ஒன்லி மார்க்கெட்டிங், தே ஆர் நாட் கிவிங் தட் ஒர்த் அப்படிங்கிறது பேரண்ட்ஸ்க்கு தெரிய ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட்டு, ஒரு ஸ்கூலுங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னால் ஒரு பையன் ஒரு கம்மியான ஒரு மார்க்ஸ் எடுத்தாலோ, அவனுக்கான எலிஜிபிலிட்டியை வளர்த்துக்க முடியாட்டினாலோ அதை மேம்படுத்தி அப்லிஃப்ட் பண்ணி கொடுக்கணும் ஒரு ஸ்கூல். அதுதான் அவங்க தயார் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் அந்த ஸ்கூல் முடிச்சோன்னா அவனுக்கு ஒரு நல்ல கல்லூரி, சிறந்த கல்லூரி, இல்லை அவனுக்கு ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற அளவுக்கு அவனை நேர்த்தியாக ரெடி பண்ணி விடணும். ஒரு IIT JEE ஒரு நீட்டோ இல்லை வேறு ஏதாவது எக்ஸாம்ஸோ, CA எக்ஸாம்ஸ் எதுக்காவது தயார் பண்ணுற அளவுக்கு அவனை ரெடி பண்ணி வச்சுருக்கணும். ஸோ அதை அந்த ஸ்கூல்ஸ் கரெக்டாக பண்ணணும். இது எல்லாம் தவிர்த்து நெக்ஸ்ட்டு அவன் காலேஜ் என்ட்ரு ஆகிறப்ப, காலேஜ் இன்றைக்கி நிறைய காலேஜஸ் வந்துருச்சுங்க. பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் காலேஜஸ் நிறையா இருக்குது, டீம்டு யூனிவர்சிட்டிஸ் நிறையா இருக்குது, ஸ்டேட் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் நிறையா இருக்குது, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் நிறையா இருக்குது, நர்சிங் காலேஜஸ் இருக்குது. இது மாதிரி நிறைய எக்கச்சக்கமான காலேஜஸ் இருக்குது. ஸோ எவ்ரி ஒன் பார்த்திங்கன்னா வி ஆர் ப்ரொவைடிங் 100% பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ், 100% பிளேஸ்மெண்ட். அப்போ யார் தான் பேரண்ட்ஸ் நம்புவாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ அப்போ என்ன ஆகுது அங்கே அப்படின்னால், ஒன் செட் ஆஃப் காலேஜஸ் ஆர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆர் நாட் கிவிங் ஆட். ஒரு செட் ஆஃப் காலேஜஸோ இன்ஸ்டியூஷனோ ஆடு கொடுக்கறது கிடையாது. இன்னொரு செட் ஆஃப் இன்ஸ்டியூஷனோ காலேஜஸோ ஆடு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஒய் தே ஆர் ரிப்பீட்டட்லி கிவிங் ஆட்? பிகாஸ் தே டிபெண்ட் ஒன்லி ஆன் திஸ் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ். மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸை தவிர்த்துட்டு அவங்க அந்த காலேஜஸோ இன்ஸ்டியூஷன்ஸோ இல்லை IIT JEE ஆர் நீட் அகாடமியோ தே ஷுட் கான்சன்ட்ரேட் ஆன் பீப்புள்.
அவங்க ஸ்டூடெண்ட்ஸை கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு அவங்க எந்த அளவுக்கு வந்து வீக்காக இருக்காங்க, எந்த மாதிரி ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கிட்டால் அவங்க காலேஜில் இருந்து ஒரு பிளேஸ்மெண்ட் வாங்கிட்டு போவாங்க, இந்த மாதிரி விஷயங்களை வந்து அவங்க தெரிய வச்சாங்கன்னால் அப்போ அவங்க காலேஜும் அப்லிஃப்ட் ஆகும். பை வேர்ட் ஆஃப் மவுத் மூலிமா ஓகே இந்த காலேஜில் படிச்சுனா நமக்கு வந்து நாலேஜஸ் ஆக்டிவிட்டி பேஸ்டு நாலேஜும் கெயின் பண்ணிக்கலாம், ப்ளஸ் நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட் கிடைக்குதுன்னு அந்த பையன் மூலிமா நமக்கு தெரிஞ்சிச்சுன்னால் ஸ்டூடெண்ட்ஸ் parents will automatically enroll in that college. They need not do any advertisements. ஸோ வந்து இப்போ இருக்கிற சினாரியோவில் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் எரால போகிறதுனால எல்லாமே வந்து ஆன்லைனில் போயிட்டுருக்கிறதுனால வந்து ஃபேஸ்புக்ஸு, இன்ஸ்டா ரீல்ஸ், யூடியூப் இப்படி பார்த்துட்டு நம்ம ஒரு இதை கொடுத்துட்டோம்னா நம்ம சக்ஸஸ் பண்ணிடலான் இருக்காங்க. அப்படி கிடையாது. வென் யூ கிவ் த ஒர்த்தபிள் ப்ராடக்ட், ஒரு ப்ராடக்ட்டுக்கான ஒர்த்தை கொடுக்கும்போது நம்ம கண்டிப்பாக அதில் வின் பண்ண முடியும். அந்த இதுக்கான வந்து ஒர்த்தை வந்து நம்ம இன்ஸ்டியூஷன்ஸோ ஸ்கூல்ஸோ பிஸ்னஸ் பண்ணுறோம், ஹோட்டல் இண்டஸ்ட்ரி, சினிமா இண்டஸ்ட்ரி, எனிவேர் இட் இஸ், அந்த ஒர்த்தை கொடுக்கறதுக்காக நம்ம ட்ரை பண்ணணும். அந்த ஒர்த்து கொடுக்கறதுக்காக ட்ரை பண்ணும்போது நமக்கு எந்த விதமான ஆட்ஸும் தேவையே இல்லை. ஸோ நான் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளோடு முடிக்கிறேன். ஸ்ரீவில்லிபுத்தூர்னு ஒரு ஊர் இருக்குது. அதில் வந்து ஃபேமஸ் வந்து பால்கோவா. அந்த பால்கோவாக்கு வந்து பார்த்திங்கன்னா அகெயின் நான் எதையும் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணல, ஜஸ்ட்டு மட்டும் சொல்கிறேன். அங்கே வந்து வெங்கடேஸ்வரா பால்கோவா ஸ்டோர்ஸ்ன்னு இருக்கும், வெங்கடேஸ்வரா விலாசன். அது கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டுகளுக்கு மேலே நடத்துகிறாங்க. அவங்க வந்து எந்த விதமான ஆடு எதுவுமே கொடுக்கல, ஆனால் அவங்களோடது மட்டும்தான் ஃபஸ்ட்டு போகும் பால்கோவா. எல்லாருமே அங்கே தான் வாங்குவாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்றவங்கெல்லாம் வந்து அந்த பால் வந்து அந்த பால்கோவா ரெடி பண்ணும்போது ரவையை கொஞ்சம் கலந்துருவாங்க. இவங்க அந்த பியூரஸ்ட் மில்க் மட்டும்தான் வந்து அதை மட்டும்தான் ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அவங்களோட பியூரிட்டி, அவங்களோட திகட்டாத தன்மை, அந்த பால்கோவோட திகட்டாத தன்மையினால் இன்னமும் அவங்க நிற்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் த சினாரியோ ஃபார் எவ்ரி இண்டஸ்ட்ரி. அது ஸ்கூலாக இருக்கட்டும், காலேஜாக இருக்கட்டும், இன்ஸ்டியூஷன்ஸாக இருக்கட்டும், வந்து அகாடமியாக இருக்கட்டும், இல்லை பேங்க் கோச்சிங் சென்டர்ஸாக இருக்கட்டும், இல்லை ஹோட்டல்ஸாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே வந்து அவங்களோட ஒர்த்தை வந்து அவங்க ப்ரூவ் பண்ணாங்கனால் மட்டும்தான் they can shine up in future. Okay, thank you.